அந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருவாடை வச்சு சுட்ட கருவாடை செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமுங்க. முதல்ல நீங்கள் ஒரு குண்டால் நம்ம சுடுதண்ணி வச்சுக்கோணுங்க. சுடுதண்ணி எதுக்குன்னா, இந்த கருவாடு இருக்குது இல்லைங்க, கருவாடில் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு சுடுறப்போ கொஞ்சம் ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி டேஸ்ட் ஆகி போயிருங்க. அந்த உப்பை நீக்கிறதுக்காக நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் உப்பை இதை பண்ண போகிறோங்க, நீக்க போகிறோங்க. தொட்டு பார்த்துக்கலாம், நல்லா சூடாக்குங்க. கிலோ கணக்கில் கருவாடு வேக வைக்கலாம் மாட்டாக்குதுங்க. இதில் கருவாட்டு வாசம் பாருங்க. வாங்குவதோ 2 கருவாடு. கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துக்கலாமுங்க மசாலா கலக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்துக்கலாமுங்க. அப்புறம் கூட கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கலாமுங்க. உப்பு தேவைப்படாதுங்க, இதுக்குள்ள லைட்டாக போட்டுங்க. ஏன்னா மீன்லேயே ஆல்ரெடி இருக்கிறதுனால லேசாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அப்படி ஏதாவது ஆனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். போகலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. எண்ணெய் ஊற்றிடலாம்.
பாசம் குத்தி சரி முடி கொஞ்சம் நேரத்தில் வேண்டாம் இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாமுங்க. பரவாயில்லைங்க, உண்மையாமே நல்லா அருமையாக வந்துருக்குதுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க. மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுங்க. காஞ்ச மீன் தானுங்க தப்பிங்க. அதான் உண்மையாகவே நல்லா இருக்குதுங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவாட்டை எல்லாம் நம்ம நார்மலாக தாளிப்பங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டு இது பண்ணி தாளிக்கிறப்போ உண்மையாகவே நல்லா இருக்குதுங்க. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கருவாட்டை நல்லா தண்ணியில் வெந்தண்ணியில் போட்டு ஊற வச்சு 2-3 டைம் அலாசினா தான் உப்பு போகுங்க. அது உப்பு போடலைன்னா உப்பு உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆனால் கருவாட்டில் வந்து உப்பு ஆல்ரெடி நிறையா இருக்குங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம செஞ்ச மாதிரி அருமையாக வந்துருக்குங்க. இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.